அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் சோமா இருப்பீங்க நம்புகிறேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ளே நாங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஊழியம் செய்வதை பாக்கியமாக எண்ணுகிறோம். சரீர பிரகாரமாக வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் உங்களுடைய ஜெபத்தை அதிகமாக நாங்கள் உணர்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் கடைசி காலம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஊழியத்தை இன்னும் நம்ம தீவிரப்படுத்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்க பிரயாசப்படுகிறோம். உடைய பிரயாசங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாள் கர்த்தர் என்ன சொல்ல போகிறார்? வாருங்கள் பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பிரியமானவர்களே, இதை சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க எங்க இருந்து கொண்டு சொல்றாங்க? அந்நிய தேசத்தில் அடிமைகளாக போன இடத்தில் பொற்சிலையை வணங்க மறுத்தவர்கள். பொற்சிலையை நாங்க வணங்க முடியாது, எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், அவர் இஸ்ரவேலின் தேவன், தேவன் ஒருவரே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. இந்த வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே கர்த்தருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளப்படவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்படி வைராக்கியமாய் சொல்றாங்களே, காரணம் என்ன? காரணம் என்ன? வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தா அவங்கள தூக்கி போட்டாங்க. அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ராஜா யோசிக்கிறார், 3 பேர் தானே தூக்கி போட்டோம், 4வது ஒருவர் நடக்கிறாரே. வசனம் சொல்லுகிறது, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். பிரியமானவர்களே, இந்த நாட்களில வைராக்கியத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அவர் உங்களை சும்மா விடுவார் நினைக்கிறீங்களா? பல நெருக்கத்தின் வழியா போனாலும், அக்கினியின் வழியா போனாங்க, ஆனா அக்கினி அவர்களை மேற்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுக்குள்ளே ஒரு அக்கினி இருக்கிறது. அந்த பரலோக அக்கினி உலக அக்கினியை மேற்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், யாராவது நெருக்கத்தின் வழியா போய் கொண்டிருந்தீங்கன்னா அந்த நெருக்கத்துல தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. ஆனா உங்க வைராக்கியத்தை விட்டுறாதீங்க. நீங்க வைராக்கியம் பாராட்ட 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 ஒருவேளை அக்கினி சூளை வராது என்று வேதம் சொல்லவில்லை, வரலாம். அந்த அக்கினி சூளைக்குள்ளே தேவனோடு நீங்க உலாவுகிறதை ராஜா பார்த்தார். அதாவது உலக ராஜா பார்த்தார். இந்த நாட்களில் ஏதாகிலும் போராட்டத்தோடு போறீங்களா? பரலோக ராஜா பார்ப்பார். ஆமென். வெல் டன் மை சன், வெல் டன் மை டாட்டர் என்று உங்களை பார்த்து சொல்லுவார். சோதனைகளை கண்டு பயப்படாதீங்க. அந்த சோதனைகளின் நடுவில் என் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு உயர்வு வந்தது. ஆமா, உங்க லைஃப்ல வருகிற ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னால் ஒரு உயர்வு வரும். இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையா, அதுக்கு பின்னால் ஒரு மேன்மை இருக்கு. கர்த்தருக்குள்ள திடப்படுங்க, தைரியப்படுங்க. கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஆண்டவரே, உமக்காக வைராக்கியம் பாராட்டி அக்கினி சூளைக்குள்ள வேண்டுமானால் போவோமே தவிர பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்ற அந்த வைராக்கியத்தை பார்த்து, ஆண்டவரே, அக்கினிக்குள்ளே அவங்களை அனுப்பி வச்சுட்டு நீங்க தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கவில்லை, கூடவே நடந்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இயேசு எங்களை கைவிட்டாரோ, கர்த்தர் எங்களை மறந்தாரோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ
ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் வீடுகளுக்குள்ளே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். இதன் நிமித்தம் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறதப்பா. கர்த்தரால் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய நாமத்தில் ஆவியானவருடைய வைராக்கியம் உடைய பிள்ளைகளை உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தைரியமா இருங்க. தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.